Hi friends, welcome to Krish Kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல கோதுமை மாவு ஹல்வா எப்படி பண்றதுன்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த 1 கப் அளவுக்கு கோதுமை மாவுக்கு 2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். நான் நெய்யும் ரீஃபைண்ட் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, அதுக்கப்புறமா கேசரி பவுடர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபுட் கலர் இல்லை கேசரி பவுடர் உங்களோட ஆப்ஷனலுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் கோதுமை மாவுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவு கரைசலை சேர்த்து கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜிலேயே ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நீங்கள் இந்த ஃபுட் கலர் சேர்க்கும் போது உங்களுக்கு எக்ஸாக்ட் ஹல்வா கலர் கிடைக்கும். அதனால தான் ஃபுட் கலர் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். கேசரி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஓரளவுக்கு கெட்டியான கன்சிஸ்டன்சி வரணும். அட் த சேம் டைம் கோதுமை மாவோட பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஜீனி சேர்க்கணும். கோதுமை மாவோட பச்சை வாசனை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜீனி சேர்த்துட்டிங்கன்னா கோதுமை மாவு கண்டிப்பாக வேகாது. அதனால அதோட பச்சை வாசனைலாம் போகி கோதுமை மாவு கரைசல் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 கப் அளவுக்கு ஜீனியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலும் நெய்யும் மிக்ஸ் பண்ண மிக்ஸ்சரை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக ரீஃபைண்ட் ஆயில் மட்டும் கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் மட்டும் கூட யூஸ் பண்ணி செய்யலாம். நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயிலும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், கன்சிஸ்டன்சி நல்லா வருது. இப்போ நம்ம மீதி எடுத்து வச்சுருக்கிற நெய், நான் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். ஃபுல் நெய்யையும் ஒரேடியாக சேர்த்துக்கூடாது. முதல்ல கொஞ்சம் நெய் சேர்க்கணும், அதுக்கப்புறமா கொஞ்சம் நெய் சேர்க்கணும். இப்போது பாருங்கள் கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. நீங்கள் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அல்வாவை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் நின்று கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கைகள் விடாமல் கிளறிட்டே இருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நமக்கு பர்ஃபெக்டான ஹல்வா ரெடியாகி வந்துருச்சு. சில பேருக்கு 10 மினிட்ஸ்லேயே அல்வா ரெடி ஆகும். சில பேருக்கு 20 மினிட்ஸ் வரைக்கும் கூட டைம் எடுக்கும். நான் சொன்னேன்றதுக்காண்டி நீங்கள் 10லேருந்து 15 நிமிஷத்துலேயே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஹல்வா எப்போ கிடைக்குதோ அப்போ நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணால் போதும். ஏன்னா ஒவ்வொரு கோதுமை மாவுக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கும். சில கோதுமை மாவு 10 மினிட்ஸ்லேயே வெந்துட்டு அல்வா நல்லா கிடச்சிடும். சில கோதுமை மாவுக்கு வீட்டில் நீங்கள் அரைச்சி சேர்க்குற கோதுமை மாவுனா அதுக்கு டைம் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி கைகளில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த கோதுமை மாவு ஹல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆல்ரெடி கோதுமை மாவு ஹல்வா ரெசிபி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இது நான் ஃபுட் கலர் சேர்த்து பண்ணியிருக்கேன். ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. மறக்காமல் கிறிஷ் கிச்சன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட்